எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதைவிட அது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதுதான் முக்கியம். ஆகவே பல்வேறு பணிகள் இருந்தாலும் இதெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். 4 தினங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது அதற்கு முன்பாகவே தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புக்கொண்ட காரணத்தினால் இன்றைய தினம் காலையிலே நடைபெறுவதாக நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு நீங்கள் இசைவு தெரிவித்ததற்காக நான் உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பின்பு எனக்காக இந்த நேரத்தை மாற்றி பின்பு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட இங்கே 2 மணி 15 நிமிடங்களுக்கு வருவதாக தெரிவித்து 3 மணி 25 நிமிடங்களுக்கு இங்கே வரும் வரை நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிர்வாகிகளை நான் முதலில் மனதார பாராட்டுகின்றேன். பாராட்டுதல் என்பதை விட நான் அவர்களை உள்ளபடியே வணங்குகின்றேன். இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நமது தாய் நாட்டிற்கும் நமது தமிழ் மண்ணிற்கும் இன்னும் சொல்ல போனால் நாம் பிறந்த மண்ணிற்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையாக எண்ணி ஒரு அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் அத்தனை பேரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சாதனைகள் செய்யக்கூடியவர்களாக நான் பார்க்கின்றேன். நமது அருள்செல்வன் ஐயா அவரோட சிவகுமார் ஆசிரியரோட நமது முதலில் இல்லத்திலே சந்தித்த போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து உள்ளபடியே நான் வியந்து போனேன். ஏன் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்று சொன்னால், இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் அவருடைய தனி மனித வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இருந்தால் ஒரு பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் அவரிடம் இருக்கின்றது. அவையெல்லாம் தவிர்த்து விட்டு நமது பெருமைகளை, நமது ஊரினுடைய பெருமைகளை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகிற்கு கொண்டு சொல்லுவது அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அரும்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு மலை பிரதேசங்கள் இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் ஆற்றக்கரையில் இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் கல்லாங்காட்டில் இருக்கிறாங்க. இப்படி அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நேரடியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று அவருடைய ஆய்வை செய்து இன்னொருவர் சொல்வதை கேட்டு அதை புத்தக வடிவிலே நூல் வடிவிலே கொடுப்பதை விட தானே அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக அதை ஆய்வு செய்து அதனுடைய கருத்தை அந்த நூலிலே பதிவிடுகின்றார்கள். அதன் மூலமாக நமது உடுமலையில் எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அவையெல்லாம் நாம் இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். தற்போதும் கூட உடுமலைப்பேட்டையில் இருந்து நமது நாடாளுமன்ற அவை புதியதாக அமைக்கப்பட்ட அவையில் சென்று நமது பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை உடுமலை சேர்ந்த ஒரு மாணவி பெற்றிருக்கின்றார். இதுதான் வரலாறு. இன்றைய தினம் நமது வாழ்க்கை நடைமுறையிலே நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் அது வரலாறாக மாறக்கூடும். ஆக சிறிய அளவிலே இருக்கக்கூடிய இவருடைய முயற்சிக்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுகின்ற அளவிற்கு அவர்கள் வளர்ந்து வருவார்கள் என்பது இதன் மூலம் நாம் கண்டறியப்படுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த திருவள்ளுவர் தின நிகழ்ச்சியில் இந்த குழந்தை செல்வங்கள் ஒவ்வொருவருடைய திறமையும் நாம் கண்டறியும் போது அவருடைய உள்ளபடியே நாம் வாழ்த்துகின்றோம். அவருடைய திருக்குறளை அனைத்தும் 1330 குறளை மனப்பாடமாக ஒப்புவித்து அதற்குண்டான பொருள், அந்த குறளுக்குண்டான பொருளையும் சேர்த்து சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதற்காக அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நிறைய குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக நீங்கள்லாம் எதிர்காலத்தினுடைய சிற்பிகள். அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது கூட சொன்ன வருங்காலத்தில் நீங்கள்லாம் பேச்சாளராக, மேடை பேச்சாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் அந்த குழந்தைகிட்ட பேசினேன். அதற்கடுத்த அந்த இசையோடு சேர்த்து இந்த திருக்குறளை ஒப்புவித்த அந்த மாணவன் பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளராக வருவதற்கு பயிற்சிகள் செய்து வருவதாகவும்
நீங்கள் முறையான அந்த பயிற்சி வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த பட்டிமன்றத்துடைய பேச்சாளராக பெரிய அளவிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக இவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பணி அரும்பணியைத்தான் நமது உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வு நடுவும் அந்த நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். ஆக அதனாலதான் இது சொன்னேன், இந்த பணிகள் என்பது மக்களுக்கான சேவை, நமது மொழிக்கான சேவை, நமது நாட்டுக்கான சேவையாக இந்த பணியை செய்து வரக்கூடிய உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். என்றைக்கும் உங்களால் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக எனது ஒத்துழைப்பு உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்று இந்த தருணத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது சேவையோடு சேர்ந்து நானும் ஒரு சிறிய சேவையாகத்தான் இந்த பணியை உங்களோடு இணைந்து செய்கின்றேன் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உடுமலை வரலாற்று ஆய்வு நிலையத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ராபின் அவர்கள், துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் வி கே செல்வராஜ் அவர்கள், எனது நீண்டகால நண்பர் அரிமா ராஜசுந்தரம் அவர்கள், இணை செயலாளர் அருள் கணேசன் அவர்கள், செயலாளர் வி கே சிவகுமார் அவர்கள், எனது மரியாதைக்குரிய அரிமா அண்ணன் நீலகண்டன் அவர்கள், ஆசிரியர்கள் நர்மதா புவனேஸ்வரி அவர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர் மூர்த்தீஸ்வரி அவர்கள் சகோதரி அவர்கள், ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள், மகேஸ்வரி அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள், வரலாற்று ஆய்வு நிலையத்துடைய செயல்பாட்டாளர் இருக்கக்கூடிய அருள்செல்வன் சிவகுமார், ஹேனா அவர்கள் அவருடைய கருத்தையும் மிக அழகாக நமது பகுதியினுடைய தேவைகள், நமது